வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இட்லி போட போகிறேன். நார்மல் இட்லி தான். இது பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த ஒரு வீடியோன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. வெள்ளை உளுந்து வந்து நல்லா இருக்காது, கருப்பு உளுந்து தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம வந்து களியோ இல்லை உளுந்தங்கஞ்சியோ வைக்கிறது கிடையாது. இதை இப்படி இட்லி போடும்போது நம்ம போட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கருப்பு உளுந்து இது ஒரு 3 மணி நேரம் ஊறணும். 1 டம்ளர் உளுந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் 4 டம்ளர் புழுங்கல் அரிசி, அவ்வளோதான். இது ரெண்டுமே 3 மணி நேரம் ஊறணும். பாருங்கள், நான் ஊற வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பயும் போல் ஊற வைக்கிறது தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இது போதும். இது ஒரு 5 நிமிட்ஸ் ஊறினப்புறம் நான் அதை கழுவிட்டு ஒரு நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்படியே அந்த தொட்டு எடுக்காமல், மேலே இருக்க அந்த கருப்பு தொட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து எடுக்காமல் தோலோட, கருப்புழுந்து தோலோடு அப்படியே நான் கிரைண்டரில் போடுவேன். அதை போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் அதை ஊற வச்சுட்டேன். ஒரு 5 நிமிட்ஸ் கழிச்சுட்டு நான் கழுவிட்டு ஊற வைப்பேன். அதே மாதிரி அரிசியும் தான். அரிசி 3 ஹவர்ஸ் ஊறணும். பாருங்கள், இவ்வளோதான். 3 ஹவர்ஸ் ஊறணும். இது வந்து நல்லா கழுவிட்டு நான் வந்து ஒரு நல்ல தண்ணியில், ஃபில்ட்ரு வாட்டர்லேயே ஊற வச்சுருவேன். நான் அதை கழுவிட்டு நான் ஊற வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், 3 ஹவர்ஸ் ஊறிடுச்சு உளுந்து, காமிச்சேன் இல்லையா. இப்போ உளுந்தும் வெந்தயமும் 3 ஹவர்ஸ் ஊறிடுச்சு. பாருங்கள், இப்போ இது ரெண்டையும் நான் ஒட்டை அரைக்க போகிறேன். அதுக்கப்புறமா அரிசி பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் ஊறிடுச்சு. பாருங்கள், இது தனியாக அரைச்சிக்கிறது எப்பயும் போல். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இட்லி பதத்துக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், பிளாக் உளுந்து சொன்னேன் இல்லையா, மாவு அரைச்சிட்டேன். பாருங்கள் தான், இது நைட்டு. நான் காலையில் இது வந்து 2 பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா 4 டம்ளர் அரிசி 1 டம்ளர் உளுந்து இல்லையா, அதனால் பொங்கிடும். பாருங்கள், பிளாக் உளுந்தில் அரைச்சது இந்த மாதிரி தான் இருக்கும், சாண்டல் கலரில். நான் இட்லி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் காலையில். இங்கே பாருங்கள், இதுதான் கருப்பு உளுந்து. நான் இது காலையில் பாருங்கள் இப்படி புளிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் கலக்கவே இல்லை, உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படியே வச்சுருக்கேன். நான் இட்லி வாத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் பிளாக் உளுந்து சொன்னேன் இல்லையா, அதில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இட்லி எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூடாக இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.